ஹாய் ஆல், இன்னைக்கு நம்ம சயின்ஸ் கான்செப்ட் அதோட எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் யாராச்சும் ஏரோப்ளேனில் ட்ராவல் பண்ணியிருக்கீங்களா? இல்லை அப்படின்னா ஹைட்டான பொசிஷனுக்கு எலிவேட்டரில் கண்டிப்பாக போயிருக்கீங்க. அப்படி போயிருக்கும் போது உங்களோட இயர் சம்வாட் டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணியிருக்கீங்க. ஆர்எல்ஸ் அந்த இயர் சம்வாட் பெயின் கூட ஏற்பட்டிருக்கலாம். அது எதனாலன்னு தெரியுமா? ஸோ இதற்கான ஆன்சரை நம்ம ஒரு சின்ன கான்செப்ட் மூலமாக பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே, இஸ் சரௌண்டட் பை an air. So air has an weight, but it is invisible to our eyes. But we can feel the air, right? So அந்த air some pressure exert பண்ணுச்சுன்னா அது பேர் தான் air pressure சொல்றோம். இந்த air புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன அனாலஜி பார்க்கலாம். இப்போ நான் என் கையில் புக்கை ப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தோம்னா இந்த புக் சம்வாட் வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. இது அதிகமான ப்ரெஷர் எனக்கு தரலை. இட் இஸ் சம்வாட் ஓகே. Now I am placing one more and one more. ஸோ இப்படி நான் ப்ளேஸ் பண்ணும்போது இந்த லோயர் புக் எனக்கு அதிகமான ப்ரெஷரை கொடுக்குது. ஏன்னா இது மேலே இருக்கக்கூடிய புக்ஸ் எல்லாமே அதிகமான ப்ரெஷரை கீழே இருக்கக்கூடிய லோயர் புக்ஸ்க்கு தருது. இப்போ மேலே இருக்கக்கூடிய புக்ஸ் கம்மியான ப்ரெஷர் தான் வச்சுருக்கோம், ரைட்? அதே மாதிரி தான் நம்ம எர்த் சர்ஃபேஸ் நியராக இருக்கக்கூடிய லேயரில் பார்த்தோம்னா அதில் இருக்கக்கூடிய ஏர் மாலிகுல்ஸ் ஒன் பை ஒன்னாக ஸ்டாக் பண்ணி மேலே அதிகமான ப்ரெஷரை கொடுக்கும் டியூ டு கிராவிட்டி. நம்ம மேலே இருக்கக்கூடிய ஏர் மாலிகுல்ஸ்லாம் ஃப்ரீயாக மூவ் ஆகிட்டு இருக்கும். அங்கே கிராவிடேஷனல் புல் ரொம்பவே இருக்காது. ஸோ அங்கே ப்ரெஷரானது லோயராக தான் இருக்கும். ஸோ இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்துக்கலாம். கண்டெய்னரில் நான் வாட்டர் எடுத்துருக்கிறேன் அண்ட் தென் ஐ எம் பிளேசிங் த லிட் ஓவர் திஸ். இப்போ நான் இன்வெர்ட் பண்ணேன்னா இதில் இருக்கக்கூடிய வாட்டர் ஃபெல் டவுன் ஆகிடும், ரைட்? ஓகே, வி வில் சி த மேஜிக் ஹியர். ஓ, இது கீழே விழுவலை. ஸோ இட் இஸ் பிகாஸ் ஆஃப் வாட்? இட் இஸ் பிகாஸ் ஆஃப் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். ஸோ ஏர் என்ன பண்ணுதுன்னா கீழே இருக்கக்கூடிய லிட்டை அப்வர்டாக புஷ் பண்ணுது, ஓகேவா? அதனால அந்த லிட்டானது கீழே விழாது. அதே மாதிரி மேலே இருக்கக்கூடிய வாட்டரை டவுன்வர்ட் ஃபோர்ஸ் தருது. ஸோ ரெண்டுமே ஈக்குவலான ஃபோர்ஸ் இருந்து அந்த லிட்டை கீழே விழாமல் பார்த்துக்குது. ஸோ இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஏர் ப்ரெஷர். ஓகே, கம்மிங் டு த பாயிண்ட், நம்ம ஏரோப்ளேனில் ட்ராவல் பண்ணும் போதும் இல்லைனா எலிவேட்டரில் மூவ் பண்ணும் போதும் நம்மளோட இயரானது சம்வாட் இரிட்டேட்டபிளான ஃபீலிங்கை கொடுக்குது, ரைட்? அது எதனாலன்னா நம்ம ஏர் ப்ரெஷரானது ரேப்பிடாக சேஞ்ச் ஆகுது. நம்ம இயரில் யூஸ்டேக்கியன் டியூப் அப்படிங்கிறது ப்ரெசண்ட் ஆகிருக்கு. அந்த டியூப் மிடில் இயரில் இருக்குது. அது என்ன ஆகும்னா நம்மளோட ஏர் ப்ரெஷரை ஈக்குவலைஸ் பண்ணும். வென் வி ஆர் ட்ராவலிங் கீழேருந்து நம்ம அபோவ் போகும்போது நமக்கு இங்கே கீழே இருக்கும்போது ஹை ப்ரெஷர், மேலே இருக்கும்போது லோ ப்ரெஷராக மாறும். ஸோ அப்போ போகிறப்ப அந்த யூஸ்டேக்கியன் டியூப் ஆனது என்ன ஆகும்னா இட் வில் க்ளோஸ் அண்ட் ஓப்பன் ஸ்லைட்லி. அதனால தான் நமக்கு அங்கே ஒரு இரிட்டேட்டபிளான ஃபீலிங் வருது. ஸோ இதை நம்ம டிஸ்கம்ஃபர்ட்டை தடுக்கிறதுக்காக நம்ம ஏரோப்ளேனில் போகும்போது வி கேன் ஸ்வாலோ ஆர் யான் பண்ணலாம். ஆர்எல்ஸ் நம்ம கிட்ஸாக இருந்தோம் அப்படின்னா நம்ம கேண்டி கூட சாப்பிடலாம், தப்பு. ஸோ இதான் அதுக்கான ஆன்சர். அண்ட் தென் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டையும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.